أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழகம் எனும் அமைதி பூங்காவில் சமத்துவ மலர்களாக பூத்து குலுங்குகின்ற பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே, காவல் உளவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவாரூர் தெற்கு மன்னார்குடி பகுதியில் நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் பித்அத் ஒழிப்பு மாநாடு ஏன் எனும் தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். எதிர்வரக்கூடிய 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பித்அத் ஒழிப்பு மாநாடு என்று லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாட்டை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அறிவித்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த மாநாட்டை நாம் ஏன் நடத்த வேண்டும், அதன் அவசியம் என்ன என்பதை விளக்குவதற்காக இந்த தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். சில கருத்துக்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள இருந்தாலும் துவக்கமாக சில வேண்டுகோள்களை உங்கள் மத்தியிலே வைக்கின்றேன். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பிரச்சார களத்திலே நிற்கின்றது. எங்களை ஏற்பவர்களும் உண்டு, எங்களை ஆதரிப்பவர்களும் உண்டு, எங்களை எதிர்ப்பவர்களும் உண்டு. தௌஹீத் ஜமாஅத் ஒரு கூட்டம் போட்டாலேயே அந்த கூட்டத்திற்கு யாரும் செல்லக்கூடாது, ஒரு தெருவிலே நாம் ஒரு கூட்டம் போட்டால் அந்த பகுதியாக கூட போயிடக்கூடாது, அந்த வழியாக கூட போகக்கூடாது என்ற ஒரு எதிர்பிரச்சாரமும் நடக்கும். அவர்கள் கருப்பை வெள்ளை என்பார்கள், பூனையை புலி என்பார்கள் என்றெல்லாம் ஒரு பிரச்சாரத்தை செய்து அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கவே கூடாது என்ற ஒரு எதிர்பிரச்சாரத்தை சிலர் செய்கின்றார்கள். நம்மை எதிர்க்கக்கூடிய மக்கள் நாம் என்ன சொல்கிறோம் என்பதை முழுமையாக தெரிந்ததற்கு பிறகு அவர்கள் எதிர்க்கட்டும். நாம் அதை வேண்டாம் என்று சொல்லப் போவதில்லை. நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை தெரியாமல் எதிர்ப்பது நியாயமா? தமிழகத்திலே பலர் நம்மை எதிர்க்கின்றார்கள். அவர்களுடைய கண்கள் நமது எழுத்துக்களை வாசித்தது கிடையாது, அவர்களின் காதுகள் நமது பேச்சுக்களை கேட்டதும் கிடையாது. நமது அடிப்படை கொள்கை என்ன, அந்த கொள்கைக்காக நாம் என்னென்ன வாதங்களை எல்லாம் முன்வைக்கின்றோம், அதற்காக ஏதேனும் வசனங்களை நாம் மேற்கோள் காட்டுகின்றோமா, அதில் ஏதாவது தவில் விளக்கத்தை நாம் மக்களுக்கு சொல்கின்றோமா என்பதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியவே செய்யாது. எதுவுமே தெரியாது. நீ சொல்றதை கேட்கவே மாட்டோம், உங்களது எழுத்துக்களை படிக்கவே மாட்டோம், ஆனால் உங்களை எதிர்ப்போம் என்று சொல்கின்றார்கள். இந்த நிலைப்பாட்டில் நியாயம் கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் தேர்வு எழுதுகின்றான். இந்த தேர்வில் இவன் வெற்றி பெறவில்லை
ஃபெயிலாக போய்விட்டான் என்று சொன்னால் முதல்ல அந்த பேப்பரை திருத்த வேண்டும். 1 மதிப்பெண் வினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்கள், 5 மதிப்பெண் வினாக்கள், 10 மதிப்பெண் வினாக்கள் எல்லாத்தையும் திருத்தி டோட்டல் செய்து போட்டதற்கு பிறகு இவன் பாஸ் ஆகவில்லை என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது. உன் பேப்பரே திருத்த மாட்டேன் நீ ஃபெயில் என்பதை ஏற்க முடியுமா? ஏற்க முடியாதுல்ல. அதுபோன்றுதான் தமிழகத்திலே பலர் நம்மை மறுக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம். முதலில் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் தயவு செய்து கேளுங்கள். நாங்கள் எதை மேடையிலே பேசுகின்றோம்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களை நாங்கள் மேற்கோள் காட்டுகின்றோம். நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரச்சாரங்களை, அவர்களது பொன்மொழிகளை நாம் மேற்கோள் காட்டுகின்றோம். இதை கேட்கக்கூடாது என்று தடுப்பது இருக்கின்றதே, இது நபிகள் நாயகம் காலத்திலேயே இந்த நடைமுறை இருந்திருக்கின்றது. திருமறையிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வகாலல்லதீன கஃபரு லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் செவி கொடுத்து கேட்டு விடாதீர்கள். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? குறைஷிகள் இதை குர்ஆனை கண்டு பயந்தார்கள். நீ எந்த குர்ஆனை கொண்டு வா, நீ எந்த குர்ஆனை கொண்டு வந்து சொல்லு, நீங்க எதை வேண்டாலும் கேளுங்க, ஆனால் நமது அப்பன் பாட்டனுடைய வழியிலே உறுதியாக நில்லுங்கள் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. ஏன்னா அவனுக்கு ஒரு உள்ளூர ஒரு பயம் இருக்கின்றது. இந்த குர்ஆன் வசனத்தை கேட்டால் நம்ம டீம் காலியாகிவிடும், அது ஒரு உள்ளத்தை சென்றடையக்கூடிய சொல்லாக இருக்கின்ற காரணத்தினால் குர்ஆனை கண்டு பயந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை தாண்டி அதுக்கு முன்னாடி காலம் சென்றோம் என்றாலும் நூஹ் நபி செய்த பிரச்சாரத்தை பார்க்கின்றோம். அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி அழைத்த போது ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்களுடைய விரல்களை கொண்டு அவர்கள் காதுகளை அடைத்துக் கொண்டார்கள். 4 நல்ல கருத்துக்கள் காதுக்கு போயிடக்கூடாதாம், எனவே காதிலே விரலை வைத்து அடைத்துக் கொண்டார்கள். வஸ்தக்ஸௌ சியாபஹும், தங்களது ஆடையை எடுத்து காதுகளை மறைத்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் அதை கண்டிக்கும் விதமாக இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே நாம் என்ன சொல்கிறோம் என்றால், தயவு செய்து நாங்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். ஏற்பதும் மறுப்பதும் அது உங்களுடைய விருப்பம்தான். மார்க்கத்தில் பலவந்தம் கிடையாது, யாரையும் கட்டாயப்படுத்தி இழுத்து வர முடியாது. இப்ப எங்களது நிலைப்பாட்டின்படி தர்கா வழிபாடு கூடாது, தாயத்து கூடாது என்று நாம் சொல்லுகின்றோம். ஒருவர் மீறி தர்காவுக்கு சென்றால் அவரை பிடிச்சி கட்டி போட மாட்டோம், அது அவருடைய விருப்பம். அல்லாஹ்வே சொல்லும் போது திருமறை குர்ஆனிலே ஃபமன் ஷாஅ ஃபல் யுமின் வமன் ஷாஅ ஃபல் யக்ஃபுர், விரும்புகிறவர் இதை ஏற்கலாம், விரும்புகிறவர் இதை மறுக்கலாம். ஆனால் ஒன்று இருக்கின்றது, இன்னா ஆத்ததுனா லில் ஆலிமீனல் நாரன் அஹாத்தபிஹிம் சுராதிகுஹா, இதை ஏற்க மறுக்கின்ற அநியாயக்காரர்களுக்கு நரகம் இருக்கின்றது, அந்த நரக நெருப்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று எச்சரிக்கின்றான். இது ஆகிரத்திலே. உலகத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள அத்தனையும் ஒருத்தர் மறுக்கலாம். 6000க்கும் மேற்பட்ட வசனங்களையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லலாம். லட்சக்கணக்கான நபிமொழிகள்ல ஒன்றை கூட நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லலாம். அவருக்கு இந்த உலகத்திலே உரிமை இருக்கின்றது. ஆகிரத்து இல்லை என்பது வேறு. உலகத்தில் அது அவருடைய விருப்பம், யாரும் அவரை கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த நிலைப்பாட்டிலே நாம் தெளிவாக இருக்கின்றோம். யாரையும் நாம் கட்டாயப்படுத்தியதே கிடையாது. இத்தனை ஆண்டு காலத்திலே யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. இவ்வளவு மக்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். மன்னார்குடியில் மட்டுமல்ல, தமிழகம் எங்கும் லட்சக்கணக்கான மக்கள் ஏகத்துவத்தை நோக்கி வருகிறார்கள் என்றால் அதிலே ஒருவரை கூட நாம் கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு வந்ததே கிடையாது. எல்லாம் நமது பிரச்சாரத்தால்,
சத்திய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் தான். எனவே ஒரு அன்பான உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை முதலிலே காது கொடுத்து கேளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த பிதாத்து ஒழிப்பு மாநாட்டை நாம் ஏன் நடத்துகிறோம் என்பதற்காக வருகின்றேன். பல மாநாடுகளை இதற்கு முன்பாக நாம் நடத்தி இருக்கின்றோம். ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்று திருச்சியில் நடத்தினோம். ஏகத்துவ எழுச்சி மாநாடு என்று தஞ்சை வல்லத்திலே நாம் நடத்த இருக்கின்றோம். திருக்குர்ஆன் மாநாடு என்று உளுந்தூர்பேட்டையிலே நாம் ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கின்றோம். இன்னும் பல மாநாடுகளை சமூக கோரிக்கைகளுக்காக, இடஒதுக்கீட்டிற்காக பல மாநாடுகளை நாம் நடத்தி இருக்கின்றோம். இந்த மாநாட்டை நாம் ஏன் அறிவித்திருக்கிறோம் என்றால், பிதஅத் ஒழிப்பு மாநாடு என்று பெயரும் வைத்திருக்கின்றோம். பிதஅத் என்றால் என்ன? புதுமை என்று பொருள். புதுமை என்பது இஸ்லாத்தில் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை பயான் செய்வதற்கு முன்பாகவும் சில வாசகங்களை குறிப்பிடுவார்கள். நிறைய வாசகங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் சில திருக்குர்ஆன் வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி பேசுவார்கள். அதிலே நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இன்ன அஸ்தக்கல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். வ அஸ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மதின், நடைமுறையிலே சிறந்தது முகமது நபியினுடைய நடைமுறையாகும். வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, ஒரு காரியத்திலேயே மகா கெட்டது எது, ரொம்ப மோசமானது எது என்றால் புதுமையாக உருவாகக்கூடிய விஷயங்கள். வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, அவற்றுக்கு முஹ்தஸாக்கள் புதுமைகள் ஒவ்வொன்றும் பித்ஆத் என்று சொல்லப்படும். வ குல்ல பித்ஆத்தின் தலாலா, ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடாகும். வ குல்ல தலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி நசாயி என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு காரியத்திலேயே மோசமான காரியம் எது என்றால், புதுமையாக நாம் ஒன்றை செய்யக்கூடாது, லேட்டஸ்ட் கூடாது, நூதனம் ஆகாது, பிதாத்தி செய்யக்கூடாது என்று மார்க்கம் சொல்கின்றது. உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். புதுமை கூடாது என்று சொல்கின்றார்கள், இவர்கள் நபிகள் நாயகம் காலத்திலே இருப்பதை போன்றுதான் வாழ்கின்றார்களா? பயான் பேசியவர்கள் மன்னார்குடிக்கு எப்படி வந்தார்கள்? ஒட்டகத்திலா வந்தார்கள்? மதிய உணவு என்ன பேரிச்சம்பளமா சாப்பிட்டார்கள் என்றெல்லாம் கேட்கக்கூடும். புதுமை கூடாது என்பதை நாம் இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. புதுமை கூடாது என்பதில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உலகம் சார்ந்த காரியங்கள், அது ஒரு புறம். மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் அது இன்னொரு பக்கம். உலகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரை அதில் புதுமை கூடும், அதில் மார்க்க விரோதம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். மார்க்கத்தை பொறுத்தவரையிலே நபிகள் நாயகம் சொன்னதை தாண்டி, இறைவன் சொல்லியிருப்பதை தாண்டி ஒரு புதுமையை நாம் செஞ்சிடக்கூடாது. அதாவது எளிமையாக உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு விதத்திலே நாமும் அதை புரிஞ்சுதான் வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அவங்க என்ன உணவு சாப்பிட்டார்கள்? நாம் எல்லாம் ஹதீஸ்களை படிச்சிருக்கின்றோம். பேரித்தம்பழம் சாப்பிட்டு இருக்கின்றார்கள், கோதுமை சாப்பிட்டு இருக்கிறாங்க, நெய் சாப்பிட்டு இருக்கிறாங்க, ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, ஒட்டக இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு தெரியும். வாகனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒட்டகத்தில் போனாங்க, குதிரையில் போனாங்க, கோவேறு கழுதையில் போனாங்க, அல்லது நடந்து போனாங்க. இது அவங்க பயன்படுத்திய வாகனங்கள். இன்னைக்கு இதை எவ்வளவோ மாறி இருக்கின்றது. உணவு என்று எடுத்துக்கொண்டால் ரசூலுல்லாஹ் காலத்தில் சாப்பிட்ட உணவுக்கும் இன்றைய உணவுக்கும் ஏதாவது கொஞ்சமாக சம்பந்தம் இருக்கிறதா?
நிறைய மாறி இருக்கின்றது. இங்கு பீஸா வந்து விட்டது, பர்கர் வந்து விட்டது, பிரியாணி வந்து விட்டது, ஷவர்மா வந்து விட்டது. எவ்வளவோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன்னா அதில் 100 ஐட்டம் 200 ஐட்டம் கிரில்லு, தந்தூரி, பார்பிக்யூ எக்ஸட்ரா எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் மாறி இருக்குல்ல, இது உலகம் மாறி இருக்கு. மார்க்கம் எப்படி மாறக்கூடாதுங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக பிஸ்மில்லா சொல்வார்கள். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம்? அதையே தான் சொல்கிறோம். அவங்க பிஸ்மில்லா சொல்லி பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாங்க, நம்ம பிஸ்மில்லா சொல்லி பிரியாணியை சாப்பிடுகிறோம். ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, நம்ம பிரியாணியை சாப்பிட்டு முடித்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம். இது நமக்கு ஒன்றை தெளிவாக உணர்த்துகின்றது. பேரித்தம்பழம் பிரியாணியாக மாறிவிட்டது. ஆனால் பிஸ்மில்லாவும் அல்ஹம்துலில்லாவும் மாறவில்லை, மாறக்கூடாது. மாறினால் அது பிதாத். எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும், மார்க்கம் என்பது மாறக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சுபுஹ் என்பது 2 ரக்காத்து தொழப்பட்டது, ஜும்மா 2 ரக்காத் தொழப்பட்டது, மகரிப் 3 ரக்காத் தொழப்பட்டது. இன்னைக்கு அதை மாற்ற முடியுமா? மாற்றினால் அது பிதாத். அப்ப உலகத்தையும் மார்க்கத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. சில பேர் சில கேள்விகளை கேட்பார்கள். இந்த தஜாத்காரங்க, இந்த வஹாபிகள் பிதாத்து கூடாது பிதாத்து கூடாது என்கின்றார்கள். அவங்களோட சொல்ல மாதிரிதான் இருக்கின்றார்களா? ஒட்டகத்தில் தான் வருகின்றார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் புரியாதவங்க கேட்கிற கேள்வி. இஸ்லாம் பிதாத்து கூடாது என்பது உலகத்தில் அல்ல, மார்க்கத்திலே பிதாத்து கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லி இருக்கின்றது. இதை நாம் தெளிவாக புரிய வேண்டும். அப்ப எதை பிதாத்து என்று நாம் பிரிப்பது, எதை ஏற்கலாம் எதை மறுக்கலாம் என்று பார்க்கும்போது, இறைவன் இறை தூதரை அனுப்பக்கூடிய நேரத்திலே எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். வஹி என்கின்ற இறை தொடர்பின் மூலமாக இறை செய்திகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். அந்த இறை செய்திகளை ஒரு இறை தூதர் மக்கள் மன்றத்திலே சமர்ப்பிப்பார். அந்த மக்கள் அதை பின்பற்ற வேண்டும். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள், அது அல்லாத மற்றவற்றை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வஹியை பின்பற்ற வேண்டும், இறை செய்தியை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இறை செய்தி என்பது எப்படி வரும்? சரி, இறை செய்தியை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இறை செய்தி வருமா? இன்னைக்கு நம்ம இடத்துல மொபைல் இருக்கின்றது, அல்லாஹ்விடமிருந்து ஒரு இமெயில் நமக்கு வருகின்றதா, ஒரு எஸ்எம்எஸ் வருகின்றதா, ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஒரு நியூஸ் வருகின்றதா, ஒரு மெசேஜ் வந்து டிங்கின்னு மணி அடிக்கின்றது, எடுத்து பார்க்கின்றோம், மெசேஜ் ஃப்ரம் அல்லாஹ், அல்லாஹ்ட்ட இருந்து செய்யுது. என்னது? 2 ரக்காத் தொழுவுங்க என்ற மெசேஜ் வரும். அப்படி வருவது கிடையாது. ஒரு இறை தூதரை தேர்ந்தெடுத்து எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அது எல்லாவற்றையும் அந்த இறை தூதருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விடுவான். அந்த இறை தூதர் அனைத்தையும் கொண்டு வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு இறை தூதர் எதையும் மறைக்க மாட்டார். ஒருவேளை மறைக்க வேண்டிய அளவிற்கு ஒரு சங்கடம் அவருக்கு ஏற்பட்டாலும் அதை அல்லாஹ் விட்டு வைப்பது கிடையாது. இதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகின்றேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செய்தியையும் மறைத்தது கிடையாது, எல்லாத்தையும் போட்டு உடைப்பார்கள். சில நேரங்களில் தனிப்பட்ட முறையிலே சில விஷயங்களை சொல்லக்கூடிய சிக்கல் அவங்களுக்கு ஏற்பட்டது. அதையும் அல்லாஹ் விடாமல் போட்டு உடைத்திருக்கின்றான். ஒரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை விருந்துக்கு அழைத்திருக்கின்றார்கள், உணவு சாப்பிட அழைத்திருக்கின்றார்கள். சஹாபாக்களும் போய் உணவு சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு உடனடியாக அந்த இடத்தை காலி பண்ணி போயிடணும். இந்த மரபுகளை நாமும் கூட கடைபிடிக்கணுங்க.
ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனால் அங்கே சாப்பாடு எடுத்து வைக்கப்பட்டால் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த ஸ்பாட்டை காலி பண்ணி ஒதுங்கிடணும். ஆனால் நம்ம மக்களுக்கு அது பல பேருக்கு புரியுறது கிடையாது. சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு மீட்டிங்கை போடுவாங்க, பார்க்கணுமே. ஐநா சபையிலே பேசப்படாத விஷயங்கள் கூட அந்த சபையிலே பேசப்படும். நேரம் ஆகும், அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகி அசர் நேரம் வந்து அப்புறம் மக்கள் அசர்ற நேரமெல்லாம் தாண்டி போயிடும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு முறை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய் சாப்பிட்டு முடித்த உடனே அங்கிருந்து கிளம்பி செல்லாமல் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள், பேசிக்கிட்டே இருக்கின்றார்கள். அவங்களுக்கு புரியவில்லை, புரிஞ்சா கண்டிப்பாக செஞ்சிருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இது தொந்தரவாக இருக்கின்றது. சாப்பிட்டுட்டு இங்க இருந்து அவங்க போகணும் என்று ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. ஆனால் சொல்ல முடியாது. ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு எல்லாரும் போய் இருந்த சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்ல விரட்டி இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய வீட்டில் வந்து சஹாபாக்களை எப்படி போங்க சாப்பிட்டீங்களே கிளம்புங்கன்னு எப்படி சொல்றது? வெக்கப்படுறாங்க. அல்லாஹ் வசனத்தை அருளுகின்றான். திருமறை குர்ஆனில் இருக்கின்ற இந்த வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான், நம்பிக்கையாளர்களே, இந்த நபியினுடைய வீட்டுக்கு நீங்கள் விருந்து உணவு சாப்பிட அழைக்கப்பட்டால் சாப்பிட போங்க. கைரன் ஆதிரீனா, அங்க அமர்ந்து கொண்டு அங்கு உள்ள பாத்திரங்களை பார்த்து கொண்டு இருக்காதீர்கள். சாப்பிட்டு இதா தயம்தும் பன்தஷிரு, சாப்பிட்டு முடித்து விட்டால் அந்த இடத்தை விட்டு கிளம்பி விடுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். அதாவது முஸ்தானிசீன் அலி ஹதீஸ், பேச்சிலே லயித்து விடாதீர்கள். சாப்பிட்டீங்கல்ல, பேச்சில் லயிச்சு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அடுத்து சொல்கின்றான், இப்படி நீங்கள் நடந்து கொண்டது இந்த இறை தூதருக்கு தொந்தரவாக இருக்கின்றது. ஆனால் உங்களிடத்திலே சொல்வதற்கு இந்த இறை தூதர் வெட்கப்படுகின்றார். அல்லாஹ் சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான். போட்டு அல்லாஹ் உடை உடை என்று உடைக்கின்றான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செய்தியும் மறைக்க மாட்டார்கள். அனைத்தும் இந்த உலகத்திற்கு மத்தியிலே தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த உம்மத்துக்கு தேவையான போதனைகள், அறிவுரைகள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரப்பட்டு விட்டது. எப்படி சொல்லித்தரப்பட்டது? நபிகள் நாயகம் உயிரோடு வாழக்கூடிய காலத்திலேயே அவர்களுக்கு சொல்லித்தரப்பட்டு மார்க்கம் முடிவடைந்து விட்டது. போதனைகள் வஹி இப்போலாம் வர்றது கிடையாது. வஹி தொடர்பு என்பது முடிந்து போய்விட்டது. திருமறையிலே அல்லாஹ் சொல்கின்றான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் பிநியாமத்தி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டான். இஸ்லாமிய மார்க்கம் முழுமை பெற்றுச்சுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாமிய மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. எல்லாம் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. இது ஒரு பரிபூர்ணமாக்கப்பட்ட மார்க்கமாக இருக்கின்றது. சொல்ல வேண்டிய செய்திகள் என்று இதில் எந்த ஒன்றும் பாக்கி கிடையாது. எல்லாமே சொல்லி முடிக்கப்பட்டுருச்சு. இப்படி சொல்லி முடிக்கப்பட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில எச்சரிக்கைகளை நமக்கு செய்திருக்கின்றார்கள். அந்த எச்சரிக்கைகளை மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வாக ஆக்க வேண்டும் என்பதுதான் பிதஅத் ஒழிப்பு மாநாடு. பிதஅத் ஒழிப்பு மாநாடு ஏன் நடத்துறோம்? மார்க்கத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தந்தான், அதை அவங்க மக்களுக்கு மத்தியிலே வைத்து விட்டார்கள். அதை மட்டும் எல்லாம் பின்பற்றி போன பிரச்சனை கிடையாது. ஆனால் பொதுவாக அனைத்து மக்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மக்கள் எல்லை மீறுவார்கள், அந்த வரம்பை கடப்பார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில புதுமையான காரியங்கள் வரும், அது மேலோங்கும் தலதூக்கும், அதில் மக்கள் விழுந்து விடக்கூடாது என்கின்ற செய்தியை மக்களுக்கு எச்சரிக்கையாக சொன்னாங்கல்ல, அதே எச்சரிக்கையைத்தான் நாம் மாநாட்டுக்கு அடிப்படையாக வச்சு இத்தனை லட்சம் மக்களை அழைக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொல்லி இருக்கின்றார்கள், இந்த மாதிரிலாம் வரும், பிதாத்துக்கள் வரும்,
இஸ்லாத்தின் பெயரால் புதிய புதிய விஷயங்களை மக்கள் கொண்டு வருவார்கள். அதையெல்லாம் பின்பற்றி விடக்கூடாது என்பதை நபி அவங்க நமக்கு தெளிவாக எச்சரித்திருக்கிறாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். எவர் ஒருவர் நமது கட்டளை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்கின்றாரோ அது நிராகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதுக்கு எந்த நன்மையும் கிடையாது, அவை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். இந்த புதுமையான விஷயங்களிலே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிடக் கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் கவனத்தோடு இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்து மக்களை நாம் எடுத்து பார்த்தால் நபிகள் நாயகம் நாம் கொண்டு வந்த அந்த தூய மார்க்கத்தை, திருமறை குர்ஆன் சொல்லித்தந்த அந்த சட்டதிட்டங்களை பின்பற்றுவதை விட்டுவிட்டு இஸ்லாத்தின் பெயரால் புதுசு புதுசாக உண்டான பிதாத்துக்களை நன்மை என்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். நன்மை நினைச்சுதான் செய்கிறாங்க, நன்மை நினைக்காம செய்யவில்லை. பாவம் என்று அதை அவங்க செய்ய மாட்டாங்க, அதையும் நன்மை என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இதற்கு பல காரணங்கள் இருந்தது. இந்த மாதிரி பிதாத்துக்கள் எப்படி வந்தது? தூய மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த பிதாத்துக்கள் எப்படி எல்லாம் வந்தது? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். தமிழகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் 1000 ஆண்டுகளை நாம் கடந்திருக்கின்றோம். 1000 ஆண்டுகளுக்கு மேலே முஸ்லிம்கள் இங்கு இருந்திருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாது. இஸ்லாம் என்றால் அதை எப்படி புரிவது என்று தெரியாது. மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் அவர்களுக்கு தமிழ் மொழியிலே கிடைக்கப்பெறவில்லை. 1945ஆம் ஆண்டுதான் அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் முதன்முறையாக திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தை கொண்டு வர்றாங்க. குர்ஆன் அரபியிலே மாத்திரம் இருந்தது, தமிழ் மொழியில கிடையாது. இவங்க தான் முதல்ல தமிழ்ல மொழிபெயர்த்து பெரிய சிரமத்துக்கு மத்தியிலே இலங்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். இடையில பேப்பர் பிரச்சனை வந்தது. அந்த எல்லா பிரச்சனையும் சமாளித்து குர்ஆனுடைய தமிழாக்கத்தை அப்துல் ஹமீது பாக்கவி அவங்க போடுறாங்க. அதுக்கு பிறகுதான் பல மொழிபெயர்ப்புகள் தமிழ்நாட்டிலே வர ஆரம்பிக்கின்றது. குர்ஆனுடைய தமிழாக்கம் வந்ததற்கு பிறகுதான் மக்கள் மத்தியிலே ஏகத்துவத்தை பற்றி விழிப்புணர்வுகள் வர ஆரம்பிக்கின்றது. இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். இது வெறுமனே மந்திரம் ஓதுவதை போல ஓதிக்கொண்டிருப்பதற்கு இல்லை. ஓதுனா நன்மை இருக்கின்றது, எழுத்துக்கு 10 நன்மை. ஆனால் அதுக்காக மட்டும் இந்த வேதம் அல்ல. இது அல்லாஹ்விடமிருந்து வந்த அறிவுரை. யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபி சுதூர் வ ஹுதன் வ ரஹ்மத்தன் லில் முஃமினீன். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், மனிதர்களே, உங்கள் இறைவனிடத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு அறிவுரை, அழகிய அறிவுரை வந்திருக்கின்றது. உங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற நோய்களுக்கு அதிலே அருமருந்து இருக்கின்றது. இந்த குர்ஆனிலே நேர்வழி இருக்கின்றது என்றெல்லாம் அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஆனால் அந்த குர்ஆனை யாருமே நம்ம தமிழில் படிக்கவே இல்லை. 1945 முதல் மொழிபெயர்ப்பு வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு மொழிபெயர்ப்பும் கிடையாது. ஆலிம் சாக்களுக்கு சர்ஃபு நகு படித்த ஆலிம் சாக்களுக்கு வேண்டுமானால் அந்த இலக்கணத்தை படித்த காரணத்தினால் அந்த மொழியாக்கம் புரிந்திருக்கலாம். மக்களுக்கு குர்ஆனை பற்றி அறிவே கிடையாது. என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான் என்பது மக்களுக்கு தெரியாது. மார்க்க போதனை என்று சொன்னால் அவங்க முழுக்க முழுக்க அஜரத்துமார்களைத்தான் சார்ந்திருந்தார்கள். அன்னைக்கெல்லாம் எதை நினைத்தாலும் மார்க்கமாக ஆக்க முடியும். அப்படியெல்லாம் மார்க்கமாக ஆகி இருக்கின்றது. நிறைய நம்ம பார்க்கிறோம். இஸ்லாம் என்ற பெயரிலே நிறைய பல குப்பைகள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்திருக்கின்றது. 100 மசாலா என்று ஒன்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால அதெல்லாம் இன்னைக்கு பெருமளவுக்கு ஒழிக்கப்பட்டு விட்டது. இன்றைய தலைமுறையினருக்கு 100 மசாலா என்றால் என்னன்னே தெரியாத அளவிற்கு அல்லாஹ் அதை ஒழித்து கட்டி இருக்கிறான்.
இந்த 100 மசாலா என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு கதை இருக்குது. இந்த 100 மசாலா என்பது என்னன்னா, ஒரு அஜரத்து மக்கள்கிட்ட கேள்வி கேட்பார். அது ஒரு குவிஸ் நிகழ்ச்சி மாதிரி நடக்கணும் வைங்களேன். குவிஸ் நிகழ்ச்சி ஓகே. குரானை பற்றிய கேள்விகளை கேட்டு, ஜின்னை அல்லாஹ் யாருக்கு வசப்படுத்தி கொடுத்தான், காற்றை எந்த நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தான் அப்படின்னா மக்கள் பதில் சொல்லுவாங்க. இது ஓகே, இது ஆரோக்கியமானது தான். ஆனால் இவங்க கேட்கக்கூடிய கேள்வி எப்படின்னு கேட்டால், அந்த கேள்விகளே ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். கேள்வி கேட்பாங்க, மானிலே சிறந்த மான் அறுக்க முடியாத மான், மீனிலே சிறந்த மீன் அறுக்க முடியாத மீன், மாவிலே சிறந்த மாவு இடிக்க முடியாத மாவு, அது என்ன என்று கேட்பார்கள். மக்களுக்கு தெரியாது, திரு திருன்னு முழிப்பாங்க. இவரே அதுக்கு ஆன்சர் சொல்லுவார். மானிலே பெரிய மான் அறுக்க முடியாத மான், அதுதான் ஈமான். ஈமான்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அதை அறுக்க முடியுமா? மீனிலே பெரிய மீன் அறுக்க முடியாத மீன், அது என்னது? ஆமீன். வைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன் சொல்றோம்ல, அந்த ஆமீனை அறுக்க முடியுமா? ஆனால் ஆமீன்கிறது உலகம் முழுக்க ஆமீன் சொல்லிட்டு இருக்காங்க, பெரிய மீன். மாவிலே சிறந்த மாவு இடிக்க முடியாத மாவு, அது என்ன? களிமா. அந்த லாஸ்ட் எழுத்தை தூக்கிடுவாங்க, ஊவை தூக்கிடுவாங்க. களிமா இருக்குல்ல, இது களிமாவு. களிமாவை இடிக்கலாம், ஆனால் களிமாவை இடிக்க முடியுமா? இது ஒரு பயங்கரமான கேள்வி. உடனே மக்கள் எல்லாம் அஜரத்தை என்ன மாதிரி அஜரத்து கேட்கின்றார் என்று புகழ்வார்கள். அப்புறம் அடுத்து கேட்பார், நெற்றிப்படாத தொழுகை எது, நேரம் இல்லாத பாங்கு எது, கத்திப்படாத இறைச்சி எது? இந்த மாதிரி 100 கேள்வி இருக்குது. நெற்றிப்படாத தொழுகை எது? அது ஜனாசா தொழுகை. நேரம் இல்லாத பாங்கு எது? அது என்னது? பேர்காலை விட்டு பாங்கு. அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு காதில் பாங்கும், இன்னொரு கால இக்காமத்தும் சொல்லுவாங்கல்ல. பிறந்ததும் பாங்குண்டு தொழுகை இல்லை, இறந்ததும் தொழுகைக்கு பாங்கில்லை, இதை புரிந்தவர் ஆணவம் கொள்வது என்று நாவரை படித்தார்ல, அது பலவீனமான செய்தி. ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அது காதில் வந்து பாங்கு சொல்ல வேண்டும் என்பது மார்க்கத்தில் கிடையாது, அது பிதாத்து. ஆனால் அப்படி சொல்லுவது அந்த பாங்கு இருக்குல்ல, அது நேரம் இல்லாத பாங்கு, வக்துக்கு பார்த்து பாங்கு சொல்றது கிடையாது. சூரியன் உதிக்கமாக்குறதுக்குள்ள சுபுகு பாங்கு சொல்றோம்ல, அப்படி நேரம் பார்த்து சொல்றது இல்லை. குழந்தை பிறந்தாச்சுன்னா போய் சொல்லக்கூடிய பாங்கு. இதையெல்லாம் மார்க்கம் என்றார்கள். இன்னைக்கு நம்ம சிரிக்கக்கூடிய அளவிற்கு அது மாறி போயிருக்கின்றது. ஒரு நேரத்தில் இவையெல்லாம் வணக்கமாக கருதப்பட்டு மக்கள் மத்தியில் இருந்திருக்கின்றது. இஸ்லாத்தில் இல்லாத பல புதுமைகளை கொண்டு வந்து போட்டார்கள். அதுபோல நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது தமிழ் இலக்கியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழ் இலக்கியங்களை சொல்லிக் கொடுக்கும் போது பொதுவாக இந்து சமுதாயத்தில் வந்து நிறைய இலக்கியங்கள் உண்டு. தேவாரம், திருவாசகம், அப்படியெல்லாம் நிறைய அவங்களுக்கு வந்து இலக்கியங்கள் இருக்கின்றது அதிக அளவிலே. இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது, கிறிஸ்தவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. அப்போ இலக்கியத்தில் என்ன செய்வாங்கன்னா, பாடத்தில் சொல்லி தரும்போது எல்லா மதத்தில் உள்ள இலக்கியங்களையும் சில விஷயங்களை எடுத்து வைப்பாங்க. கிறிஸ்தவர்களுக்கு தேம்பாவணி என்ற ஒரு இலக்கியம் இருக்கின்றது, அதிலிருந்து ஒன்று தூக்கி வைப்பாங்க. அப்போ முஸ்லிம்களுக்கு என்ன என்று பார்த்தால், முஸ்லிம்களுக்கு மத்தியில் ரொம்ப பிரபலியமான இலக்கியம் என்பது சீரா புராணம் அப்படிம்பாங்க. உமரு புலவர் அப்படின்னு சொல்லி அவருடைய சில பாடல் எல்லாம் தூக்கி வைப்பாங்க. அதை இஸ்லாம் என்று அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த உமரு புலவர் எழுதியிருக்கின்ற சீரா புராணத்தை பார்த்தால் இவனுக்கு இஸ்லாத்தை பற்றி அரிச்சுவடையே தெரியவில்லை. இஸ்லாம் என்றால் என்ன, ஒரு கடவுள் கொள்கை, ஒரு நபி தூதராக இருப்பார், மலக்குமார்களை நம்ப வேண்டும், மன்னரை இருக்கின்றது, இந்த அடிப்படை விஷயங்கள் இன்னைக்கு மக்தப் மர்சா பிள்ளைங்களுக்கு தெரியுது. இந்த விஷயங்கள் கூட யாருக்கு தெரியல? இந்த உமரு புலவருக்கு தெரியல. ஆனால் அவன் வந்து என்ன, இஸ்லாமிய இலக்கியத்தை வந்து போற்றினார், கொண்டு வந்தார் என்று சொல்றாங்க. அதில் ஒன்றை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களை பற்றி ஒரு இடத்திலே இந்த உமரு புலவர் குறிப்பிடுகின்றார். இந்த அபூ தாலிப் என்பவர் பெரிய பணக்காரராக இருந்தார், செல்வ செழிப்பில் இருந்தார் என்று சொல்ல வருகின்றார். சொல்ல வரும்போது
இந்த உமருப்புலவர் பயன்படுத்திய வார்த்தையை பார்க்கணுமே. என்ன சொல்ல வருகின்றான்? வனசத்து இலகு செல்வியும் அவள் முன்றில் வீற்றிருந்தாள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? வனசம் என்றால் தாமரை, வனசத்து இலகு செல்வி என்றால் தாமரையின் மேல் வீற்றிருக்கக்கூடிய திருமகள் லட்சுமி என்று சொல்றாங்கல்ல, அது அவங்க நம்பிக்கை. நம்ம அதை பற்றி பேசவில்லை. அவங்களுடைய நம்பிக்கைப்படி லட்சுமி கடாட்சமாக இருக்கணும், யார் வீட்டில் பணம் இருக்கின்றதோ அங்கு லட்சுமி குடியிருக்கின்றாள் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த வார்த்தையை கொண்டு இந்த உமருப்புலவன் போடுகின்றான். அபூ தாலிபுடைய வீட்டிலே அந்த தாமரை செல்வி குடியிருந்தாள். இவனுக்கு இஸ்லாத்தை பற்றி ஏதாவது அடிப்படை தெரிந்திருக்கின்றதா? அதே போன்று பாருங்கள், சூரியன் மறைகின்றது. சூரியன் எப்படி மறைகின்றது? உண்மையிலே சூரியன் மறையவில்லை. இப்போ நமக்கு இரவார்கள், நம்ம சூரியனுக்கு பேக் சைடு இருக்கிறோம். சூரியன் முன்பகுதி சூரியனை பார்த்து இருக்கு பூமியில், அதிலே பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் அந்த வெளிச்சம் படாது. இப்போ நம்ம அங்கே இருக்கிறோம். காலையில் சூரியனை பார்த்து நம்ம திரும்பிடுவோம். உண்மையில் சூரியன் போய் மறைகிறது கிடையாது, வெளியே வர்றது கிடையாது. அதுவும் அவங்களுக்கு தெரியாது. அதை நாகூர் கூட படித்தார்ல, கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து உதுவெடுத்து சுபுகு தொழுகுவாள் அப்படின்னு பாட்டு படிப்பார். அதாவது கடலை கிழிச்சுக்கிட்டு சூரியன் வரதான். கடலை கிழிச்சுக்கிட்டு சூரியன் எப்படி வரும்? கடலுக்குள்ள சூரியன் போனால் அணைஞ்சு போயிடும், மறுபடியும் கொளுத்தி விடுறவன் யாரு? சூரியன் என்பது எவ்வளோ பெரிய ஒரு கிரகம், அது எப்படி கடலில் போய் நுழையும்? அவங்களுக்கு உள்ள நாலேஜ் அவ்வளவுதான். கடலை கிழிச்சு வருதான் சூரியன். இவன் என்ன சொல்றா தெரியுமா? இந்த உமருப்புலவர் ஒரு நாள் அபூஜஹல் இருக்கிறான்ல, அபூஜஹலை சூரியன் பார்த்ததாம். சூரியன் எப்படி மறைந்தது என்பதற்கு அவன் காரணம் சொல்லுகின்றான். என்ன காரணம்? அதாவது இந்த அபூஜஹலை பார்த்த சூரியன் அப்படியே வேதனைப்பட்டதாம். இந்த சைத்தான் பிடிச்சவனையா போய் நாம் பார்த்து விட்டோம், போய் இவனையா இவன் மூஞ்சிலையா முழித்து விட்டோம் என்று என்ன செய்தான்? சூரியன் போய் அருக்கன் மேல் கடலிடை குதித்தான். சூரியன் ஓடி போய் கடலுக்குள்ளே குதித்து விட்டதாம். யார் சொல்றா? இந்த உமருப்புலவன் சொல்லுகின்றான். அப்ப இதை போல இஸ்லாத்தை பற்றிய எந்த அறிவும் இல்லாமல், திருமறை குர்ஆனை பற்றிய நாலேஜ் இல்லாமல், ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளை பற்றிய புரிதல் இல்லாமல் ஏராளமான கைச்சரக்குகளை இஸ்லாத்தின் பெயரால் இவர்கள் உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஏராளம் பல மசாலாக்கள், பப்பரத்தியார் அம்மானை என்றார்கள், திருமுடியரக்கன ஹதீஸ் என்றார்கள், எத்தனையோ பல விஷயங்களை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவையெல்லாம் இன்னைக்கு காணாமல் போயிருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குத்தான். இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தமிழகத்திலே தலை தூக்கியதற்கு பிறகு, சத்தியத்தை கண்ட பிறகு அந்த அசத்தியம் எல்லாம் ஓடி ஒளிந்து விட்டது. ஆனால் இன்றும் சில பிதஅத்துக்கள் இருப்பதை பார்க்கின்றோம். நிறைய பிதஅத்துக்களை மக்கள் செய்கின்றார்கள். ஒவ்வொரு காரியம் நடக்கும் போதும் அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சில விஷயங்களில் பிதஅத்துக்கள் இருக்கு. அதில் ஹோல்சேல் எங்கே மொத்தமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் பார்க்கலாம், அதுபோல் மௌத்து வீட்டில் பார்க்கலாம், எல்லாம் மொத்தமாக நடக்கும். திருமணம் என்பது என்ன? நபி அவங்க நமக்கு அழகான முறையை சொல்லி கொடுத்தாங்க. பெண் பார்த்து அது முறைப்படி பேசி திருமணத்தை முடிச்சுக்கலாம். திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீர்கள் என்றால் ஏகப்பட்ட பிதஅத்துக்களை மக்கள் அரங்கேற்றுகின்றார்கள். மயிலாஞ்சி அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. சீனி அள்ளி என்ன செய்யணும்? அவனுக்கு சுகர் நோய் வராத அளவுக்கு பரவாயில்லை, வாயில் அள்ளி எல்லாரும் சேட்டைக்கார பயிலுக்கு அப்புறம் 1/2 கிலோ சீனி அள்ளி வாயில் விட்டு திரிப்பான். பாலும் பழமும் கொடுக்கணும், பந்தை உருட்டி விளையாடணும். எங்கள் ஊர்களில் நிறைய உண்டு. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு வட்டாரத்தில் ஒரு பழக்கம் வச்சிருக்கிறாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு அப்புறம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பிதஅத்துக்களை மொத்தமாக செய்கின்றார்கள். திருமணமாகி பொண்ணும் அவளை வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. அதாவது சம்பிரதாயப்படி மாப்பிள்ளையும் பொண்ணும் நேரில் பார்த்துக்கிறவே கூடாது. இஸ்லாம் சொல்றது பார்க்க சொல்லுது. ஃபந்துர் இலைகா, முதல்ல போய் பொண்ணை பாருங்க என்று சொல்றாங்க. ஏன்னா அதில் பல நன்மை இருக்கின்றது.
ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்த்து மனம் முடிக்கும் போது, ஒரு மாப்பிள்ளையை ஒரு பெண் பார்த்து மனம் முடிக்கும் போது அவங்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கம் ஏற்படும். அந்த இணக்கம் திருமணத்துக்கு பிறகு நீடிக்கும் என்ற காரணத்தினால் இஸ்லாம் அந்த உரிமையை அவங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. இவங்க தான் சொன்னதை செய்ய மாட்டாங்களே, பொண்ணை பார்க்கக்கூடாது. ஆனால் பொண்ணை பார்ப்பாங்க, மாப்பிள்ளையை தவிர ஊரே போய் பார்க்கும். அந்த கூத்துக்களை பார்த்துருக்கீங்களா? ஒரு முறை கிடையாது, 1.0, 2.0, 3.0 ஒவ்வொருத்தரையாக கூட்டு போய் வீட்டில் உள்ள வேலைக்காரியில இருந்து வயசான ஒரு தாத்தா இருப்பார், ஒரு 3 ஜெனரேஷனுக்கு முந்தைய தாத்தா இருப்பார், அவர் 3 டிஜிட் நெருங்கிக்கிட்டு இருப்பார் ஏஜில். அவரையும் அப்பா பார்க்காம எப்படின்னு அவரையும் கொண்டு போய் பொண்ணை பார்த்து அவர் அரைகுறையாக கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலாம் பார்த்து வந்துடுவார். இங்கே மாப்பிள்ளைக்காரன் கையை பசிச்சுக்கிட்டே இருப்போம், நம்மள கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்களே. நடக்கின்றதா? பார்க்கக்கூடாது, சட்டம் அது. எங்கே தெரியுமா? கல்யாணத்தை அன்னைக்காவது இதை தான் கட்டி வைக்க போகிறாங்க, அப்படியாவது பார்க்க முடியுமா? பார்க்கக்கூடாது, சட்டப்படி பார்க்கக்கூடாது. எங்கே தெரியுமா பார்க்கணும்? கல்யாணம் முடியும், சாப்பாடு முடியும், பொண்ணை மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்தால் ஒரு சபை இருக்கும், முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும், அரிசி குமிக்கப்பட்டிருக்கும், அரிசியை அழைக்கக்கூடிய ஒரு படி இருக்கும், ஒரு முட்டை அங்கே இருக்கும், ஒரு குரான் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இப்படி போய் உட்கார்றாங்கல்ல, உட்காரும்போது இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவில் அந்த கண்ணாடி இருக்கும். முதன்முறையாக இந்த கண்ணாடியினுடைய வழியாகத்தான் மாப்பிள்ளை பெண்ணை பார்க்க வேண்டும். திருட்டுத்தனமாக பார்த்துருவாங்க, அது வேற விவகாரம். நான் சட்டத்தை சொல்றேன், அங்கே உள்ள சட்டத்தை சொல்கிறேன். கண்ணாடி வழியாகத்தான் என்ன செய்யணும்? முதல்ல பொண்ணை பார்க்கணும். சில பொண்ணு கூச்சப்பட்டு அங்கேயும் குனிஞ்சுக்கணும் தலையை. அவன் எப்படி போய் பார்க்கறது? இப்படி தான் பார்க்கணுமா? அப்புறம் இவர் என்ன செய்வார்? அந்த அரிசி படியில் அரிசி அள்ளி ஃபுல்லாக பண்ணி ஒரு முட்டையை எடுத்து அந்த டாப்பில் வைக்கணும், கிரீடை மாதிரி வைக்கணும். பொண்ணு வைக்கும், அதாவது பொண்ணு வந்து அரிசி அள்ளி படியில் போட்டு முட்டையை எடுத்து மேலே வைக்கும். இவர் என்ன செய்வார்? நோகாமல் முட்டையை கீழே வச்சுட்டு அரிசியை கொட்டி விட்டுருவார். மறுபடியும் பொண்ணு வந்து அரிசியை அளக்கும், முட்டையை மேலே வைக்கும். இவர் முட்டையை எடுத்துகிட்டு அரிசியை கோப்பார். இப்படி 7 முறை செய்ய வேண்டும். இப்படி செஞ்சால் தான் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இதெல்லாம் எங்கே இருந்த மார்க்கத்தில் நம்ம வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு மார்க்கத்திலே மூட நம்பிக்கையின் வாடை கூட இல்லாத அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கட்டமைத்திருக்கின்றார்கள். பார்த்தா எல்லா பிற மத கலாச்சாரத்தையும் கொண்டு வந்து உள்ள விட்டாங்களே. பிற சமுதாய மக்கள் தாலி போடுகின்றார்கள், இங்கேயும் தாலி வைத்திருக்கின்றார்கள். பேரை மாத்திரம் அதை லாயக்கா மாத்திருவாங்க. தாலின்னா அது என்ன தாலின்னு கேட்போம்ல, கருகமணி அல்லது கரிசமணி, ஏதோ கணவருடைய உயிரே அதில் இருப்பதை போல. அது கரிசமணியா புருஷமணியான்னு தெரியவில்லை. அதை எடுத்து எப்படி கண்ணில் வைத்து ஒத்தி கொண்டு வைப்பார்கள். அந்த கரிசமணியில் பார்த்தோம்னு சொன்னால் நடுவில் ஒரு பீஸ் இருக்கும். நான் விசாரித்தேன், அது என்னங்க பீஸ் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கின்றது. தங்கம்னு சொன்னால் டாலர் இருக்கின்றது. பொதுவாக செயின் போடும்போது டாலர் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லை. அது ஷேப்புலாம் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டான ஷேப்பாக இருக்குது. என்ன என்று கேட்டு பார்த்தால் ஒரு அம்மா, பெரிய அம்மா சொல்கிறாங்க, அந்த பூசாந்திரம் பொம்மணின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதில் வந்து கோதுமை இருக்கின்றது, அதில் வந்து அரிசி இருக்கின்ற சிவப்பு கலர் ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு சிவப்பு கலர் ரிங்கு இருக்கும், அது அரிசி. அது மாதிரி தங்கத்தை பார்த்தா சப்பட்டையாக நெளிச்சு ஒரு பீஸ் இருக்கும் பாருங்க, அது கோதுமை. அதாவது இந்த உணவு தானியங்கள்லாம் வச்சு இந்த தாலியை செய்யணும். அப்படியே பிரமத கலாச்சாரத்தில் இருப்பதை தூக்கி இங்கே வைத்திருக்கின்றார்கள். அவங்க மெட்டி போடுறாங்க. அவங்களுக்கு மெட்டி என்பது என்ன? அது ஒரு புனிதமாக பார்த்து மெட்டி ஒளிலாம் போட்டான்ல, எல்லாம் போய் உட்கார்ந்தாங்களே இல்லையா, ராத்திரி சாப்பாடு கூட கிடைக்காது. எல்லாம் என்னது, எல்லாம் மெட்டி ஒளி ஓடிக்கிட்டு இருக்கு. மெட்டி ஒளி முடிஞ்சாதான் வீட்டில் ரொட்டி ஒளி கேட்கும், சுரக்கூடிய சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு மெட்டி என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். இங்கேயும் மெட்டி, கல்யாணம் முடிஞ்ச உடனே மெட்டி போட வேண்டும், மாப்பிள்ளை காலை கழுவ வேண்டும். இப்போ கொஞ்சம் காலை மாறிச்சு இல்லை, காலை ஸ்ப்ரே அடிக்கணும். காலை கழுவிக்கிட்டு தான் ஒரு காலத்தில். இப்போ என்னது, காலை கழுவுறது நல்லா இல்லை, ஒரு ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறது. எல்லாம் ஒன்று தான். இப்படி திருமணத்தை எடுத்துக்கொண்டால் முன்ன பின்ன மாப்பிள்ளையை அழைச்சி கொண்டு தெரு தெருவாக சுற்றுவாங்க. இப்பவும் இருக்கின்றது சில ஊர்களில். அஜரத் என்ன செய்வா, நம்மளாம் சின்ன பிள்ளையில் போயிருக்கின்றோம்.
சின்ன பிள்ளை அஜரத்து கூட போனோன்னு வைங்க, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பூரா நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும். அவர் ஃபுல்லாக குடிக்க முடியாது. அஜரத்து மாப்பிள்ளை ஒரு மடக்கு குடிப்பார், அஜரத்து ஒரு மடக்கு குடிப்பார். அடுத்து நம்ம தான் நிற்போம் அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிக்கிறது. இப்படி என்ன ஒவ்வொரு தெருவுலையும் போய் அஜரத்து கூட்டு போய் அஜரத்து வந்து மாப்பிள்ளையை கூட்டு போய் ரவுண்ட் அடித்து திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் குறைந்தபட்சம் ஒரு 100க்கு குறையாமல் பிதஅத்துக்களை மக்கள் செய்கின்றார்கள். அதே போல தான் மௌத்து வீட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் இறந்து விட்டால் அதை எப்படி குளிப்பாட்டுவது, எப்படி கஃனிடுவது, எவ்வாறு அடக்கம் செய்வது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையுமே மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கின்றது. ஆனால் அந்த நம்பிக்கை என்ற பெயரிலே இஸ்லாத்தில் இல்லாத பல விஷயங்களை மார்க்கத்தின் பெயரால மக்கள் செய்கின்றார்கள். இறந்தவரை அடக்கம் பண்ற வரைக்கும் பார்த்தா 100கணக்கான பிதஅத்துக்கள். அடக்கம் பண்ணி விடுறது கிடையாது. 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருஷ பாத்தியா என்று இது ஒரு தொடர்கதையாகி வருவதை நாம் பார்க்கின்றோம். ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்பது திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நபிகள் நாயகம் அவங்க சொன்னதை செஞ்சாதான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அது அல்லாம வேறு எவ்வளவு பெரிய நபர் சொன்னாலும் அது மார்க்கமாக ஆக முடியாது. உலகத்திலே ஒரு ஆலோசனை சொன்னால் நம்ம கேட்கலாம், மறுக்கலாம். ஒரு வியாபாரம் செய்ய போகிறோம், ஒரு பெரியவர் இந்த வியாபாரம் செய்ய லாபமா இருக்கும் சொல்றாரு, அதை ஏற்கலாம் மறுக்கலாம், நம்ம விருப்பம். ஆனால் மார்க்கம் என்று வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வும் தூதரும் சொல்லாத எந்த ஒன்றையும் நம்ம பின்பற்றக்கூடாது. ஆனால் இன்று மக்கள் அந்த ஒரு விழிப்புணர்ச்சியில் சிலர் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஊர் நடைமுறை, அஜர்த்து சொல்லிவிட்டார், பெரியவங்க சொல்லிவிட்டார்கள், பெற்றோர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் சில காரியங்களை செய்கின்றார்களே, அல்லாஹ் இதை எச்சரிக்கின்றான். யௌம துகல்லபு உஜூஹுகும் பின்னார், சில முகங்களை அல்லாஹ் நரகத்திலே போட்டு பொசுக்குவான். அப்போது அந்த மக்கள் சொல்வார்கள், யாலைத்தனா அத்தானல்லாஹவ அத்தானர் ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாம் கட்டுப்பட்டிருக்கலாமே. ரப்பானா இன்னா சாதத்தனா குப்ரானா ஃபஅதல்லுன சபீலா, நமது பெரியார்களுக்கும் நம் தலைவர்களுக்கும் நாம் கட்டுப்பட்டோம், நம்மை வழிகெடுத்து விட்டார்களே. ரப்பானா ஆத்திஹிம் லா ஃபைனி மினல் அதாப், இறைவா எனவே நீ அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனையை கொடு என்று கேட்பார்களாம். யோசித்து பாருங்கள். அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று பின்பற்றினால் மறுமையிலே வெற்றி பெற முடியுமா? குல் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ் காலூ வல் நத்தபிஉ மா வஜத்னா அலைஹி ஆபானா. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் முன்னோர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம் என்று சொல்கின்றார்கள். அந்த முன்னோருடைய வழி கெட்ட வழியாக ஷைத்தானுடைய வழியாக இருந்தாலுமா பின்பற்றுவீர்கள்? அல்லாஹ் கேட்கின்றான். ஓ பரசூல் இல்லாஹி ஜமீஆ ஃபகால துஆஃபாஉ லில்லதீன இஸ்தக்பரு இன்னா குன்னா லக்கும் தபான் ஃபஹல் அன்தும் முகுனூன அன்னா மின் அதாபில்லாஹி மின் ஷையின். அல்லாஹ் அப்படி படம் பிடித்து காட்டுகின்றான், டெமோ காட்டுகின்றான். நாளை மறுமையிலே எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவான், எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். அந்த தருணத்திலே பலகீனமான மக்கள், சாதாரண மக்கள் இந்த பெருமை அடித்த தலைவர்களை பார்த்து கேட்பாங்களாம், இன்னா குன்னாலக்கும் தபான், நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்படக்கூடிய மக்களாக இருந்தோமே, நாங்கள் எங்களுக்கு வழிகேடு சொல்லப்பட்டு விட்டது, நரகம் என்று தீர்ப்பளி எழுதப்பட்டு விட்டது, எனவே எங்கள் தண்டனையை கொஞ்சம் குறைக்க சொல்லி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லக்கூடாதா என்று கேட்பார்களாம். அப்பந்தான் தெளிவாக இவர்கள் பேசுவார்கள். இன்னைக்கு அப்படி பேச மாட்டார்கள். இன்னைக்கு மக்களை வழிகெடுக்கக்கூடிய இந்த கூட்டம் எங்கள்கிட்ட வாங்க, ஏதோ சொர்க்கத்துக்கு ஏஜென்ட்டை எடுத்து எல்லாரையும் அங்கே அனுப்பி வைக்கிற மாதிரி பேசுவார்கள். நம்மள்கிட்ட வந்துட்டீங்கல்ல, நம்ம தரிக்கத்துக்கு வந்தாச்சுல, நம்ம மதுகப்புக்கு வந்தாச்சுல, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாளை மறுமையில் சொல்லுவாங்க, லவ் ஹதானல்லாஹு லஹதைனாக்கும்,
அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்க மாட்டோமா? எப்பா, எனக்கும் நரகம்தான், நாளை வழிகட்டு நிற்கின்றேன், நான் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும் என்று அங்கே அவர்கள் கைவிரிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். யாரும் யாரையும் மறுமையிலே காப்பாற்ற முடியாது. இதா நுஃபிக ஃபிஸ் சூர் ஃபலா அன்சாப பைனஹும், சூர் ஊதப்பட்டு விட்டால் அவர்களுக்கு மத்தியில் எந்த உறவுகளும் கிடையாது. மறுமையிலே நாம் போகும்போது எல்லாம் இண்டிவிஜுவல் தான், தனித்தனி நபர்கள் தான். நான் என்ன, இவர் என்ன, அவர் என்ன, அப்படித்தான் விசாரணை நடக்குமே தவிர யாரும் யாருக்கும் பொறுப்பேற்க முடியாது. ஒரு ஜமாத்தோ, ஒரு அஜரத்தோ, ஒரு ஊர் தலைவரோ, பெரிய தலைக்கட்டுக்களோ எவனும் எவனுக்கும் பொறுப்பேற்க முடியாது. அவனது ஈமான், அவனது செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் நிற்கும். யாரையும் அல்லாஹ் பேசுவதற்கு அலோ பண்ண மாட்டான். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்றைய தினத்திலே அல்லாஹ் வாய்களுக்கு முத்திரையிட்டு விடுவான், வாய் பேசாது. துகல்லிமுனா ஐதீஹிம், அவனுடைய கை பேசும். இது பண்ணா அது பண்ணான்னு கை சொல்லும், கால்கள் அதற்கு சாட்சி சொல்லும். அல்லாஹ் சொல்கின்றான். எனவே நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவங்கள பகைக்க கூடாது என்பதற்காக நாம் அதை செய்தால் நமக்கு மறுமை வாழ்க்கை போயிடும். இந்த உலகம் கூட சில சிரமங்கள் இருந்தாலும் அதை நம்ம பொறுத்து கொண்டால் நமக்கு சிறந்த மறுமை இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்து அந்த மறுமையை விட்டுவிட்டு உலகத்தை நாடி சென்று விட்டால் ஆகிறது கிடையாது. கொடிய நரகம் இருக்கின்றது, அங்கு கடுமையான வேதனை இருக்கின்றது, அங்கு சிக்கலான வாழ்க்கை இருக்கின்றது என்பதை புரிய வேண்டும். இது பற்றிய விழிப்புணர்வுகள் மக்களுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. இந்த விழிப்புணர்வுகளை தனித்தனியே பேசிக் கொண்டிருக்காமல் ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து அந்த மாநாட்டை மையப்படுத்தி இந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் போது அது எழுச்சி பெறுகிறது, மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது என்ற அடிப்படையிலே தான் பிதாத்து ஒழிப்பு மாநாடு என்று பிப்ரவரி 5, 2023 அறிவித்தாலும் அதற்கான பிரச்சாரத்தை இன்றைக்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அறிவை வழங்கி இருக்கின்றான். அதை கொண்டு அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதுதான் மார்க்கம் என்பதை புரிந்து அதை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். அதோடு இந்த பிதாத்து ஒழிப்பு மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்காக இன்றிலிருந்தே நாம் அதை நோக்கி பயணிக்க வேண்டும். தாவா பணிகள், அதற்கான களப்பணிகள் அனைத்தையுமே களமிறங்கி செய்வதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டி பிதாத் என்கின்ற இந்த கொடிய பாவத்தில் இருந்து மக்களை விடுவிக்க செய்து மறுமையிலே உயரிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறுவதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.